பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலருடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து 10 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எழுச்சுரையாற்றுகின்ற அந்த சிறப்புமிகு மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து 50,000 மகளிர் அந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த மகளிரணி மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து 50,000 மகளிர் பங்கு பெறுகின்றார்கள் என்பத மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இன்று அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டதில் அந்தந்த பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலகத்தில் அந்த வாக்காளர் பட்டியலை இப்பொழுது நாங்கள் பிரித்து வழங்கி வருகின்றோம். அந்த பட்டியலை பார்த்த பிறகு தகுதியான வாக்காளர்கள் யாரேனும் விடுபட்டிருக்கின்றார்களா, தகுதியில்லாத வாக்காளர்கள் யாரேனும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பூத்து வாரியாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அதன் பிறகு அதற்கான ஆட்சேபனைகளை சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிடத்தில் கொடுப்பதற்கான பணிகளை இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்கான பணிகளையும் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம். 2 பணிகளுக்காக இப்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதான் நேற்று பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது இன்னைக்குதான் அரசியல் கட்சிகளுக்கு பட்டியலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்பவுமே முழுசா இன்னும் 10 தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுக்கல, 8 தான் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரியும் யார் யார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கு. ஒரு கால் தகுதியான வாக்காளர் விடுபட்டிருக்கா அல்லது தகுதியற்றவங்க யாரும் சேர்ந்திருக்காங்களா அப்படிங்கறத பட்டியலை பார்த்த பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும். பட்டியல் இப்பொழுது பிரித்து நாங்கள் அந்தந்த BLA 2 கொடுத்து அது சம்பந்தமான ஆய்வு அதை ஆராய்ந்து பார்க்க போறோம். பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல குடியிருந்தவங்க இடம் மாறி இருக்கலாம், முகவரி மாற்றம் சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம், இறந்த வாக்காளர்கள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமா அந்த பட்டியலில் இடம்பெறாம இப்ப நீக்கி இருக்கலாம். அதையும் இப்ப பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இல்ல இப்ப இந்த பட்டியலை பார்த்துட்டு யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்கிறத பார்த்த பிறகு அதுக்கப்புறம் புதிய படிவங்கள் கொடுத்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம். கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பொதுவா சட்டமன்ற தேர்தல் 2021 இருக்கட்டும் அல்லது 24 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கட்டும், எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாச்சு அப்படிங்கறது நீங்க கவனத்தில் எடுத்துங்க. எவ்வளவு பதிவாயிருந்தா ஏன் மீதி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பதிவாகல? இப்ப 80% ஆயிருக்குன்னா 20 ஏன் ஆகல, 75 தான் ஆயிருக்குன்னா 25 ஏன் ஆகல அப்படிங்கறத பார்த்தோம்னாலே அதுல இறந்த வாக்காளர் இருக்காங்களா அல்லது முகவரி மாற்றவங்க இருக்காங்களா, ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல வாக்காளர் பட்டியலை சேர்த்திருக்கும் போது இங்க ஓட்டு போட வரமாட்டாங்க. அதனால பதிவு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப இந்த பட்டியலை பார்த்தோம்னா முழுசா தெரியும் எந்த அளவுக்கு. அதாவது நேற்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க, இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம், வழிகாட்டு முறைகளை கொடுக்கறதே தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. அகையால இதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் சேர்த்த. ஏற்கனவே 10 வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப அந்த 10 வருஷங்கள் இந்த கள்ள ஓட்டுகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா, அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்பயும் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அப்பொழுதெல்லாம் அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா இருந்துச்சு, இப்ப கள்ள ஓட்டா தெரியுதான்னு கேட்கிறேன். நயினார்நாதன் தெரியும், தெரிஞ்சுமே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் இருந்தவங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். பொதுவா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலா, தகுதியுடைய வாக்காளர் பட்டியலா இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியா இருக்கும். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்டவங்களையும் புதிதாக சேர்க்கப்பட்டவங்களையும் திரும்ப நம்ம ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா பட்டியல் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க, கொடுத்த பட்டியலை முழுமையா பார்த்த பிறகுதான் யாராவது விடுபட்டு இருக்கா இல்ல யாராவது தகுதி இல்லாம சேர்ந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவு செய்யணும். அதாவது
நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்தில் நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். எந்த கட்சியா இருக்கட்டும், நேரடியா பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக திமுக திமுக. ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு நல்ல அரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தா நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களா நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களா இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படித்தானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அவங்க அந்த கருத்துக்கள் தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, 2026 தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு போட்டியா? நாங்க யாரையும் போட்டியாளராகவே பார்க்கலையே. நாங்க மக்களோட இருக்கிறோம். மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போடு இருக்கும். அதனால யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல. அதனால எங்களுக்கான களம் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்கோம். இப்ப இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரசனுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது என்கிட்ட கேக்குறீங்க? அதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொள்கை ரீதியானதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. அதனால முதலமைச்சர் அறிவிப்புக்கு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன். அன்னைக்கு 2-3 நாள் பார்த்தேன், சோசியல் மீடியாலையும் போயிட்டு இருந்து. இப்ப நீங்களும் கேக்குறீங்க. சோசியல் மீடியா பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா தான் இருக்கு கரூர் தொகுதி. தொடர்ந்து என்ன ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன கரூர் மக்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 தேர்தலில் நின்று 5லையும் ஜெயிச்சிருக்கிறேன். அதனால சோசியல் மீடியாலையும் நீங்களும் தான் அந்த கருத்துக்களை கேட்கறீங்க. நல்ல தொகுதி, நல்ல மக்கள் என்னை அன்பா பாசமா வச்சிருக்காங்க. இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. கரூர் எனக்கு நல்லா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தேவையில்லை. சமூக வலைத்தளங்கள்ல யாரோ ஒருத்தர் பேசுறத ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால இங்க கோவையை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு, தலைவர் எங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கட்டளை 10 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான களப்பணியை ஆட்டணும் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சேர்ந்து அந்த பணிகளை பார்க்கிறோம். நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க, நல்லது நடக்கும். எதுக்கு இல்ல, அது 29 மகளிர் மாநாட்டுக்கு தான் வர்றாங்க. 29ஆம் தேதி மாலை நடைபெறுகின்ற மகளிர் மாநாடு, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிற மாநாட்டுக்கு தான் வர்றாங்க. அதுல கலந்துக்கிட்டு இங்கே எதுவும் நிகழ்ச்சி இல்லை, இங்கே எதுவும் இல்லை. அது ஒன்லி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி, அதுல மட்டும் கலந்துக்கிறாங்க. உங்களிடம் ஒரு திருப்பி கேள்வியை கேட்கின்றேன். காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது இந்திய அரசினுடைய கடன் எவ்வளவு, இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற இந்த நாளில் கடன் எவ்வளவு என்பதை நீங்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கேளுங்கள். பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு, இந்த 10-11 வருஷத்துல பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கறது நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கேள்வியை எங்களிடம் கேளுங்க. நன்றி. இப்போ இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஒரு எழுச்சி மிக மாநாடாக திருவண்ணாமலையில்
மிக எழுச்சியோடு நடைபெற்ற மாநாடு முடிந்திருக்கின்றன. அடுத்த மாநாடு எங்கே என்பதை எங்களுடைய இளைஞர் செயலர்கள் அறிவிப்பாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு மகளிரணி மாநாடு நடத்துவதற்கான அந்த வாய்ப்பை தலைவர் கொடுத்திருக்காங்க. இளைஞரணி மாநாடு அறிவிப்பு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் யார் எங்க நடத்துறாங்க, எந்த பகுதியில் நடத்துறாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவா அந்த குப்பை எடுப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருக்கு. எந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம கொட்ட போனாலும் அந்த இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்பொழுது அரசாங்கம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். நீங்க சொன்ன நபரு நாடாளுமன்ற தேர்தலப்ப நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டாரு. நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டாரு. நீங்க எல்லாம் வானலாவிய புகழ்ந்து எழுதுனீங்க. வாக்கு எண்ணிக்கை முதல் நாள் பாத்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சி வரைக்கும் வந்து பேட்டிகள் லைவ் அப்படியெல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஏதோ ரிசல்ட்டே வந்துட்ட மாதிரியும் அங்க அடுத்த பதவியேற்பு விழாவுக்கு போயிட்ட மாதிரியும் அப்படி ஒரு பரபரப்பு நீங்கெல்லாம் சேர்ந்தா உருவாக்குனீங்க. இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல கிளம்புனதுல இருந்து போட்டு லைவ் போட்டு ஒரு ஒத்த காரை காட்டி லைவ் எல்லாம் போடுறீங்க. அது பொதுவா சார் உங்க கம்பெனியில வந்து ஒரு ஜிஎம் நியமிக்கிறது நீங்க நியமிக்கலாம். சில பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன். உங்க கம்பெனியில எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது. நீங்க பத்திரிகை எழுதுறவங்க வந்து இன்னாருதான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சருங்கிறத. ஒருத்தர் புகழ்ந்து எழுதுனதுனாலயோ ஒருத்தர் 3ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ இன்னொருத்தர் 6ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்கிட முடியாது. மக்கள் தான் யார் முதலமைச்சருங்கிறத தீர்மானிக்கணும். அதனால நீங்க சொல்றக்கூடிய நபர் வந்து என்னெல்லாம் சொன்னாரு, ஏதாவது ஒண்ணு வந்திருக்கா? நான் கேட்கிறேன். கோயம்புத்தூர் அன்னைக்கே கேள்வி கேட்டேன், ஆர்ப்பாட்டத்தப்ப அண்ணகிட்டையும் கேட்டேன். ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10-12 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்திற்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு திட்டத்தை நாங்க செஞ்சோம்னு பிஜேபி சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க பட்டியல் போடுறோம் என்னென்னலாம் மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க இங்க செயல்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நாங்க சொல்றோம். அதனால ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோவா இருக்கட்டும் எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்ல. அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க. அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.